ஹாய் வெல்கம் டு ஹார்ட்ஃபுல் லைஃப்ஸ். வாங்க இப்போ என் பாப்பாவோட ஃபேவரட் பனானா பேன்கேக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 2 பனானாவை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை மாவு, பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு, 1.5 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை. இப்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கையால் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இதை செஞ்சு கொடுத்தா எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டாக இருக்கும். இந்த வெல்லமும் நல்லா மசியணும், அதில் உள்ளே இருக்கிற பனானாவும் நல்லா மசியணும். அதை மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். அப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை கொண்டு வரணும். இப்போ இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், தோசைக்கல்லில் ஊற்றுற மாதிரி. இப்போ இதை தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதில் தேங்காய் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் திருவி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங்.